Day 42 of Awakening My Prime Version. இன்னைக்கு காலைல எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல ஒரு உருவம் படுத்து இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம கரூர் அண்ணன். கரூர்ல இருந்து நைட்டு 2 மணி போல வருவேன், கால் பண்றேன், கதவை சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. நானும் சரின்ட்டு தூங்க போயிட்டேன். மார்னிங் தான் ஞாபகம் வந்துச்சு, நைட்டு 2 மணிக்கு கரெக்டா என்னோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி தூங்க போயிருவான்னு. நைட்டு வந்துட்டு அண்ணன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருப்பார் போல. அப்புறம் எங்க அண்ணன் கதவை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. மெடிடேஷன் யோகாவும் பண்ணிட்டு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கரூர் அண்ணனுக்கு ஒரு பீஸ் கொடுத்தேன், சாப்பிட்டு போய் தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாரு. சரி இன்னொரு பீஸ் வேணுமான்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே. அப்புறம் எங்க அண்ணன் பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து லேக்கு போயிட்டு வாம்பு முடிச்சுட்டு வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணோம். தூரத்துல ஒரு மரத்தை காட்டி அங்கதான் இப்ப போக போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வேற எங்கேயும் இல்ல, நம்ம வியூ பாயிண்ட் பக்கத்துல தான். அங்க போய் கொஞ்ச நேரம் நின்னுட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4 இட்லியை சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். அண்ணன்ட்ட நான் ஒரு வழி சொன்னேன், அந்த வழியில போகாம ஆட்டோக்கார அண்ணன்ட்ட கெட்டு போய் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். லாஸ்ட் வீக் பைக் சர்வீஸ் விட்டப்போ ஒரு 2 ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் இல்ல, அதனால ஆர்டர் போட்டிருக்கோம்னு சொன்னாங்க. அது வந்துச்சான்னு செக் பண்றதுக்காக போயிருந்தோம். அதுல ஒன்னு மட்டும் தான் வந்துருந்துச்சு, அதனால அதை மாட்ட சொல்லிட்டோம். ஒரு 1 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால நானும் அண்ணனும் அங்க இருந்து ரேபிடோ போட்டு பக்கத்துல இருக்க மாலுக்கு போயிட்டு இருந்தோம். அண்ணன் எங்க மிஸ்டர் பீஸ்டோட சாக்லேட் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தாரு. 50 rupees போட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது 50 rupees இல்ல, 50 rupees ஆஃப்னு. சாக்லேட் பிரைஸ் 350. அதனால அப்படியே வந்துட்டோம். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படியாவது அப்புறம் மால்ல உலாத்தன்ல டைம் ஆயிடுச்சு, வண்டி ரெடி ஆயிடுச்சு, மெசேஜ் வர வந்துருச்சு. வர வழியில அண்ணன் ஆட்டோலயே ஷார்ட்னா படுக்கிறேன்னு தூங்கிட்டாரு. அப்புறம் அண்ணன் எழுப்பி காட்டினேன், எங்க பாருங்க பெங்களூர்ல வடிவேல் டைலாக் போட்டுருக்காங்கன்னு. அப்புறம் சர்வீஸ் சென்டர் போய் பார்த்தா வேட்டைக்காரன் ரெடியா இருந்தா. அப்புறம் பில்ல பே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ணன் ஒரு கிளாஸ்க்கு போயிட்டாரு. அதையும் போல லஞ்சா சாப்பிட்டுட்டு என்னோட டெய்லி டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு டே முடிச்சுக்கிட்டேன். கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே அன்ஸ்டாப்பபிள்.